ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 8ஆம் தேதி 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி. அன்னைக்கு தினம் பசுமாட்டுக்கு இந்த ஒரு தானத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட சிறந்த தானம் ஒன்று இருக்குது. அந்த தானத்தை செய்கிறவங்களுக்கு 7 ஜென்மத்தில் செஞ்சிருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. இந்த வருடம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மார்ச் 8ஆம் தேதி வருது. அன்னைக்கு தினம் பிரதோஷம், வெள்ளிக்கிழமை, இப்படி பல அம்சங்கள் பொருந்திய அந்த நல்ல நாளில் நம்ம கோவிலுக்கு போகிறது, விளக்கு போடுறது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பசுமாடு மாதிரி வாயிலா ஜீவனுக்கு நம்ம உணவளிக்கணும். அதுவும் நம்ம கையால் செஞ்ச உணவை கொடுக்கறது இன்னும் விசேஷம். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது பிரதோஷ தினத்து அன்னைக்கும், அடுத்ததாக வெள்ளிக்கிழமை இரவு 8:20 மணிக்கு மேலேயும், அடுத்ததாக சனிக்கிழமை மார்ச் 9ஆம் தேதி காலையிலையும் கொடுக்க போகிறோம். இந்த 3 தானங்களையுமே பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ரொம்ப எளிமையான தானம், எல்லோராலையும் கொடுக்க முடிய தானம் தான். இந்த தானத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பச்சை பயிறு. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் பிரதோஷ தினத்தன்னைக்கு நீங்கள் ஊற வைத்த பச்சை பயிறு கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்ந்து அதை நீங்கள் உங்கள் கையால் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் ஊற வைத்த பச்சை பயிரை கொடுக்கணும் அப்படின்னா அதை வியாழக்கிழமை நைட்டை ஊற வச்சுடுங்க. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை இரவு 8:20 மணிக்கு மேலே தான் மகா சிவராத்திரி ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் தான் சதுர்த்தசி திதி ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய பசுமாடுக்கு உங்கள் கையால் 2 வாழைப்பழம் தானமாக கொடுங்க. அடுத்ததாக மகா சிவராத்திரி இரவு முடிஞ்சதுக்கு அப்புறமா சனிக்கிழமை காலையில், அதாவது மார்ச் 9ஆம் தேதி காலையில் திரும்பவும் பச்சை பயிறு கூட வெல்லம் சேர்ந்து பசுமாட்டுக்கு அதை தானமாக கொடுங்க. பச்சை பயிறுனா ஊற வைத்த பச்சை பயிறு. நீங்கள் மறுநாள் காலையில் பச்சை பயிரை வெல்லம் கலந்து நீங்கள் பசுமாட்டு கொடுக்கணுன்னா அதை முதல் நாளே ஊற வச்சுடுங்க. அதே மாதிரி பசுமாட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைங்க. நிறையா இலையிலையாக கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறோம், எண்ணிக்கையே இல்லாமல் பழங்கள் கொடுக்குறோம். ஆனால் அது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு யாரும் தண்ணி வைக்கிறதில்ல. குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொஞ்சம் வைங்க. ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 நேரங்களில் இந்த 3 தானங்களை நீங்கள் பசுமாட்டு கொடுத்து பாருங்கள். இந்த மகா சிவராத்திரி மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வேறு மகா சிவராத்திரியே அமையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த மகா சிவராத்திரியை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நந்தி தேவருக்கு உரிய ஒரு நாள். அப்பேற்பட்ட நல்ல நாளில் நீங்கள் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள். பசுமாட்டோட வால் பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட பசுமாட்டுக்கு தானம் கொடுக்குறீங்க. அடுத்ததாக சிவபெருமானுக்குரிய மகா சிவராத்திரி. இப்படி எல்லா நாளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் மகத்துவம் வாய்ந்த பசுமாட்டுக்கு ஒரு பிடி நீங்கள் தானம் கொடுக்கறதால பல பலன்களை பெற முடியும். கண்டிப்பாக உங்களுக்கும் ராஜ யோகம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, கோவில் வாசல் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், குரங்குகளுக்கு பிஸ்கட் கொடுக்கலாம். எறும்பு புத்து இருந்துச்சு அப்படின்னா அதில் அரிசி மாவையும் சர்க்கரையும் கலந்து அதை தூவி விடலாம். இது எல்லாமே ஒரு வகையான தானங்கள் தான். மனுஷங்களுக்கு பண்ணக்கூடிய தானம் ஒரு பலன் அப்படின்னா, வாயிலா ஜீவன்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தானம் நீங்கள் செய்யக்கூடிய தானத்துக்கான மதிப்பை இரட்டிப்பாக்கிடும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.